Hello everyone, welcome to the third part of GATE Coordination Chemistry previous year question. So நம்ம already வந்து GATE 2023, GATE 2022, 2021 and almost 2020 four year question papers வந்து solve பண்ணிட்டோம். And then இப்போ நம்ம further என்ன solve பண்ண போறோம்னா வந்து spinels பத்தி பார்க்கலாம். And then magnetic moments பத்தி இந்த இதுல பார்க்கலாம், இந்த வீடியோல பார்க்கலாம். Let's get started. நெக்ஸ்ட் வந்து கேட் 2021 கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து திஸ் இஸ் அ ரிப்பீட்டட் கொஷின். இது வந்து என்னதுன்னா சிஎஸ்ஐஆர் டிசம்பர் 2019ல் இதே கொஷின் தான் வந்து கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதே கொஷின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட் 2021ல் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஎஸ்ஐஆர் கொஷின் பேப்பர்ஸை வந்து ஆர் லாஸ்ட் 5 இயர்ஸ்ன்றதோட அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 கொஷின் பேப்பரையாவது என்ன பண்ணுங்கன்னா சால்வ் பண்ணுங்க. தட் இஸ் மச் மோர், அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் இன்டென்சிட்டி தட் இஸ் மோலார் அப்சார்பிவிட்டி ஆஃப் தி யூவி விசிபிள் அப்சார்ப்ஷன் பேண்ட். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா யூவி விசிபிள் வந்து எப்படி இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது, யூவி விசிபிள் பேண்ட்ஸ் வந்து எப்படி எக்ஸிபிட் ஆகுது அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்க கேட்ச் இதுதான், மோலார் அப்சார்பிவிட்டி. பார்த்தீங்கன்னா யூவி விசிபிளில் நம்மளுக்கு என்ன தெரியும், அப்சார்பன்ஸ் A ஈக்குவல் டு எப்சிலான் சிஎல் அண்ட் எப்சிலான் இஸ் நத்திங் பட் யுவர் மோலார் அப்சார்பிவிட்டி. அப்சார்பிவிட்டி. ஓகே, ஸோ எப்போ வந்து எப்சிலான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், எப்போ மோலார் அப்சர்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மோலார் அப்சர்பிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் அப்சர்பன்ஸா. ஓகே, ஸோ யூவி விசிபிளில் எப்போ அப்சர்ப்ஷன் ஜாஸ்தி இருக்கும், அலவுட் ட்ரான்சிஷன்ஸாக இருந்தால் வந்து என்ன ஆகும்னா, அலவுட் ட்ரான்சிஷன்ஸாக இருந்தால் மோலார் அப்சர்பிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஸோ எதெல்லாம் வந்து அலவுட் ட்ரான்சிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பின் செலெக்ஷன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ டெல் எஸ் வந்து 0வாக இருக்கணும். ஸோ டெல் எஸ்னா என்ன, உங்களோட ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ஷுட் பி சேம். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டினா என்ன, ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டினா இட்ஸ் நத்திங் பட் யுவர் 2s + 1 தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டின்னு சொல்லுவோம், 2s + 1. ஸோ 2s + 1 வேல்யூ வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ நம்ம டேர்ம் சிம்பிளை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா எல் 2s + 1 அண்ட் ஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோமா. ஸோ இதுதான் வந்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. ஸோ டெல் எஸ்ல வந்து இது சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ நம்ம இப்போ வந்து நிக்கலுக்கு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, நிக்கல் 2+ல என்ன பார்த்தோம், 3A2Gலேருந்து 3T2Gக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ட்ரான்சிஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே என்ன ஆகுது, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. அண்ட் தென் இன்னொரு ரூல் என்னன்னா லெப்போர்ட்டே செலெக்ஷன் ரூல். ஸோ லெப்போர்ட்டே செலெக்ஷன் ரூலில் என்ன ஆகணும்னா நம்ம டெல் எல் வந்து +or-1க்கு சேஞ்ச் ஆகணும். டெல் எல் வந்து என்ன ஆகணும், +or-1க்கு சேஞ்ச் ஆகணும். ஆர் ஜெரேட்ல இருந்து இட் ஷுட் கோ டு அன்ஜெரேடாக இருக்கணும். அதெல்லாம் தான் என்னது அலவுட் ட்ரான்சிஷன். ஸோ ஜெரேட் டு ஜெரேட்லாம் என்னது ஃபோர்பிடன் ட்ரான்சிஷன். அப்படின்னா என்ன, இங்கே டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்பின் allowed, that is del s equal to 0 and Laporte forbidden. ஓகேவா. ஸோ லெப்போர்ட்டே forbidden. ஸோ லெப்போர்ட்டே forbiddenனா என்ன, del s is not equal to +or-1. ஓகேவா. ஸோ இந்த இதனால என்ன ஆகும்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராட் பீக்கை வந்து எக்ஸிபிட் பண்ணும். ப்ராட் பீக்ஸ் வந்து யூவி விசிபிளில் என்ன ஆகும்னா ப்ராட் பீக்ஸ் வந்து எக்ஸிபிட் ஆகும். ஏன் ப்ராட் பீக்ஸ் வருதுன்னா லெப்போர்ட்டே வந்து forbidden, அதனால வந்து யூவி விசிபிளில் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராட் பீக் வந்து எக்ஸிபிட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பேசிக்காக எப்படி இது பண்ணுவோம்னா வந்து, ஸோ பேசிக்காக என்ன சொல்லலாம், டெல் எஸ் வந்து ஸோ ரெண்டு ரூலுமே ஃபாலோ ஆச்சுன்னா ஸ்பின் அலவுட் அண்ட் லெப்போர்ட்டேவும் அலவுடாக இருந்தால் அது என்னது திஸ் வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் ட்ரான்சிஷனாக. ஸோ இது எல்லாமே வந்து என்னது அலவுட் ட்ரான்சிஷன் ஸ்ட்ராங்காகவே எக்ஸிபிட் ஆகும். ஆனால் நம்ம கிட்ட என்ன இருக்குது, நம்மகிட்ட எல்லாமே வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸில் என்னது del s equal to 0 and del L
வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன். ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன். அதாவது இது எல்லாமே ஸ்பின் அலவுட் அண்ட் லெப்போர்ட்டே ஃபர்பிடன். லக்கிலி எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து என்னது டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ del s equal to 0, spin allowed but லெப்போர்ட்டே ஃபர்பிடன்னா லெப்போர்ட்டே ஃபர்பிடன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, மாலிக்யூல் வந்து எப்படி இருக்குது, அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்ட்ரோசிமெட்ரிக் வந்து வில் பி மோர் அலவுட். நான் சென்ட்ரோசிமெட்ரிக்காக இருந்தால் that will be allowed compared to your centrosymmetric molecules. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்லுவோம். ஸோ டோட்டலாக சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ராவில் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ராவில் வந்து I'll write it here. ஸோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பை டு பை ஸ்டார் ட்ரான்சிஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங் பேண்ட்ஸ் இருக்கும். ஸோ பை டு பை ஸ்டார்ன்னும் போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஸ்பின் அலவுட் அண்ட் லெப்போர்ட்டே அலவுடாக இருக்கும். அண்ட் தென் கம்ஸ் யுவர் ஸ்பின் அலவுட் அண்ட் லெப்போர்ட்டே ஃபர்பிடன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்பின் அலவுட் அண்ட் லெப்போர்ட்டே ஃபர்பிடனில் வரும். அண்ட் தென் கம்ஸ் யுவர் ஸ்பின் ஃபர்பிடன் அண்ட் தென் லெப்போர்ட்டே ஃபர்பிடன். ஸ்பின் ஃபர்பிடன் அண்ட் தென் யுவர் லெப்போர்ட்டே ஃபர்பிடன். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஆர்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க காம்ப்ளெக்ஸில், என்னென்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து டைட்டேனியம் H2O6 octahedral complex 3 plus கொடுத்துருக்காங்க. And then comes your Mn, again water, இது வந்து 6 octahedral complex கொடுத்துருக்காங்க, 2 plusல இருக்கு. And then comes your CrO4 2 minus, then comes your NiCl4 2 minus. ஓகேவா? ஸோ மெட்டலை சுற்றி 6 குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அதை என்ன சொல்லுவோம், ஆக்டாஹெட்ரல்னு வந்து சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், ஆக்டாஹெட்ரல்னு சொல்லுவோம். ஸோ ஆக்டாஹெட்ரலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஆல் 6 bonds are equal. ஆல் 6 bonds are equal. ஸோ அப்போ என்ன, இந்த மாலிக்யூலில் வந்து என்ன இருக்குது, சென்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சென்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரிக்கு என்ன எக்ஸாம்பிள், ஆக்டாஹெட்ரல் வந்து சென்ட்ரோசிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள். ஓகே, தென் என்ன இருக்கு, ஸோ இப்போ வந்து சென்ட்ரோசிமெட்ரிக்காக இருந்தால் என்ன ஆகும், அலவுட் ட்ரான்சிஷன் லைக் அலவுட் ட்ரான்சிஷன்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். தட் மீன் அப்சார்பிவிட்டி என்னவா இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஹை ஆர் ஹை சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னா என்ன ஆகும், உங்கள் மோலார் அப்சர்பிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஜாஸ்தியாக இருந்தால் மோலார் அப்சர்பிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம டைட்டேனியம் அண்ட் மெக்னீஷியம் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்டாக இருக்கும். ஸோ அப்சர்பேட்டிவ் ஆர்டரில் வந்து லீஸ்டாக வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டியை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா இங்கே வந்து நிக்கல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, குரோமியம். குரோமியம் வந்து 4 கூட இருக்குது. தட் மீன் இட் கேன் பி அ டெட்ராஹெட்ரல். அண்ட் தென் நிக்கல், நிக்கலில் வந்து 4. ஸோ இப்போ நிக்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட். ஸோ நிக்கல், பிளாட்டினம், பெல்லாடியம் இந்த குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் மட்டும் வந்து டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியில் எக்ஸிபிட் ஆகும். பெல்லாடியம் அண்ட் பிளாட்டினம் வந்து மோஸ்ட்டாக ஸ்கொயர் பிளேனராக வந்து எக்ஸிபிட் ஆகும். ஸோ ஸ்கொயர் பிளேனராக இருந்தால் என்ன ஆகும்னா அகெயின் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஓகேவா? ஸோ நிக்கல் மட்டும் என்ன ஆகும்னா டெட்ராஹெட்ரலாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நிக்கல் 2 ப்ளஸ் வந்து என்னென்னா டெட்ராஹெட்ரலாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இட் இஸ் அ நான் சென்ட்ரோசிமெட்ரிக் காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல். ஓகேவா? அண்ட் தென் யுவர் குரோமியம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியலனா, ஸோ இது ரெண்டுமே வந்து ஆக்டாஹெட்ரல்னு சொல்லியாச்சு, இது ரெண்டும் வந்து டெட்ராஹெட்ரல்னு சொல்லியாச்சு, இது ரெண்டும் வந்து டெட்ராஹெட்ரல், இது ரெண்டும் வந்து ஆக்டாஹெட்ரல். ஸோ இதில் வந்து எது ஃபர்ஸ்ட் வரும், எது வந்து செகண்ட் வரும் அப்படின்றது தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாமா, டைட்டேனியம் 3 ப்ளஸ். ஸோ டைட்டேனியம் 3 ப்ளஸ்னால் என்னது, இட்ஸ் அ D1 சிஸ்டம். Mn 2 plus is a D5 system. Okay, and then comes your chromium. Chromium
2 plus and then nickel 2 plusல வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நிக்கல் 2 plusனா என்ன? இட்ஸ் a D8 system. So tetrahedralனாலும் E T2 orbitals. So that is 1 2 3 4 5 6 7 8. Chromium 2 plusனா என்னது? It's a D4 system. 1 2 1 2 3 4. Okay, ma. And then magnesium is a D5. 1 2 3 4 5. So இந்த மாதிரி வந்து exhibit ஆகும். And then titanium will be your D1 system. Will be like this. ஸோ இப்போ என்னன்னா எதில் வந்து அப்சார்ப்ஷன் எதில் வந்து விச் இஸ் மோர் அலர்ட் ட்ரான்சிஷன்னு நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இதில் வந்து எது வந்து மோர் அலர்ட் ட்ரான்சிஷன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி என்ன ஆகும்னா நிக்கல்ல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் இதில் வந்து என்ன இருக்குன்னா 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. தட் வில் ஷோ திஸ் கேன் இது என்ன ஆகும்னா திஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் மாலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ T2ல வந்து என்ன இருக்குன்னா T2ல வந்து T2 ஆர்பிட்டலில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, லைக் அன்சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ T2ல வந்து அன்சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகும்னா this will show more allowed transition. So T2ல அன்சிமெட்ரி இருந்தால் என்ன ஆகும்னா பேசிக்காக இது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ திஸ் கேன் ஆல்சோ எக்ஸிஸ்ட் லைக் திஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி கூட வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா என்ன டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் T2 அன்சிமெட்ரியாக இருந்தால் என்ன ஆகும், T2 அன்சிமெட்ரியாக இருந்தால் உங்கள் டிஎக்ஸ்ஒய் டிஒய்இசட் டிஇசட்எக்ஸ் இது மூணுமே வந்து ஒரே எனர்ஜி லெவலில் தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் கேன் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா நிக்கலில் தான் வந்து ஹை மோலார் அப்சார்பிவிட்டி இருக்கும். ஏன்னா இதில் தான் வந்து என்னது எலக்ட்ரான் ட்ரான்சிஷன் வந்து ஈஸிலி பாசிபிள். அண்ட் ஸ்பின்னும் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ நிக்கல் வந்து ஹேஸ் ஹை மோலார் அப்சார்பிவிட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் கம்ஸ் யுவர் குரோமியம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா அகெயின் இந்த எலக்ட்ரான் வந்து திஸ் கேன் கோ ஹியர் லைக் திஸ். ஸோ இங்கே போகும்போது இட் கேன் சேஞ்ச் இட் ஸ்பின். மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து என்ன ஆகும்னா ஸ்பின் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹியர் இங்கே சிஎஃப்எஸ்சி வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் 0. அகெயின் இது வந்து எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், திஸ் கேன் ஷிஃப்ட் லைக் திஸ். ஓகே, ஆர் இது என்ன ஆகும்னா ஹை ஸ்பின்க்கு வந்து இதுவாகும். ஸோ ரொம்பலாம் காம்ப்ளெக்ஸெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஸோ இது வரைக்கும் இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்னா அப்சார்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோலார் அப்சார்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அலர்ட் ட்ரான்சிஷன்ஸ் வந்து மச் ஃபேவர்டாக இருக்கும். ஸோ அலர்ட் ட்ரான்சிஷன்ஸ் அதிகமாக இருந்தால் உங்களோட மோலார் அப்சார்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து டோட்டல் கான்செப்டே. ஓகேவா, ஸோ என்னென்ன ரூல் இருக்குன்னா ஸ்பின் அலவுடாக இருக்கணும், லெப்போர்ட்டே அலவுடாக இருக்கணும். பட் டி பிளாக் எலமெண்ட்ஸில் என்ன நம்மளுக்கு ஸ்பின் அலவுட் பட் லெப்போர்ட்டே ஃபர்பிடனாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் என்னவா இருக்கலாம், இட் கேன் எய்தர் பி அ சென்டர் ஆஃப் சிமெட்ரி மாலிகுல் வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு குட்டி ரூல் மாதிரியே நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா del S equal to O, del L equal to plus or minus 1. ஸோ இது வந்து என்னது allowed transitions. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா வேறு என்ன பாசிபிள், del S equal to 0, del L equal to plus or not equal to plus or minus 1 இருக்கும். ஆர் del S வந்து இன்னொரு பாசிபிலிட்டிஸ் ஒரு ப்ளஸ் ஸ்பின் மல்டிபிலிட்டி சேம் இல்லாமல் இந்த மாதிரி கூட இருக்க சான்ஸ் இருக்குது. தென் கம்ஸ் யுவர் del S not equal to 0 and then del L not equal to plus or minus 1. ஸோ எப்போ வந்து allowed transitions இருக்குன்னா பை டு பை ஸ்டாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் திஸ் இஸ் யுவர் allowed transition. அண்ட் தென் ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா ஜெரேட்லேருந்து அன்ஜெரேடுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேவா, அண்ட் தென் என்லேருந்து பை ஸ்டாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் என்னது, திஸ் இஸ் அகெயின் யுவர் allowed transitions. ஸோ இப்போ இந்த கேட்டகரி ஸ்பின் allowed and லெப்போர்ட்டே forbidden வச்சுக்கோங்க. ஸ்பின் allowed and
இல்ல பாட்டே ஃபோர்பிடன். ஓகே. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கேட்டகரியா எடுத்துக்குவோமா? ஸோ இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்னா, சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ மாலிக்யூல்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு வந்து கேட்கணும். ஸோ மாலிக்யூல்ல வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. எஸ் அப்படின்னு எஸ் ஆர் நோ. ஸோ மாலிக்யூல்ல வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து எஸ் எப்போ இருக்கும்னா ஆக்டாஹெட்ரல் ஜியோமெட்ரியில இருக்கும். ஸ்கொயர் பிளேனர் ஜியோமெட்ரிஸ்ல வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து இருக்கும். ஸோ நோன்னா என்ன? இட் கேன் பி இன் டெட்ராஹெட்ரல், ஸ்கொயர் பிரமிடல். ஸோ அந்த இதுலலாம் வந்து என்ன ஆகும்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. ஸோ எதை வச்சு சொல்லலாம்னா அப்போ வந்து நான் சென்ட்ரோசிமெட்ரிக் மாலிக்யூல்ஸ், நான் சென்ட்ரோசிமெட்ரிக் molecules are allowed or show more show allowed transitions than your centrosymmetric molecule. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரூல். ஸோ இது வரைக்குமே ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியும்னா டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி இஸ் அ நான் சென்ட்ரோசிமெட்ரிக் molecule. ஸோ தட் வில் ஷோ அ allowed transition. ஸோ allowed transitionsனா என்னது? ஸோ நம்ம இப்போ வந்து absorption is directly proportional to epsilon molar absorbidityயா. ஸோ ஸோ அப்சார்ப்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? அப்சார்ப்ஷன் வில் பி டிபெண்டிங் ஆன் allowed transitions வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ molar absorptivity also depends on allowed transitions. ஓகே. ஸோ molar absorptivity என்ன ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணும்? molar absorptivity will also follow the same order. ஸோ அப்போ என்ன தெரியும் நம்மளுக்கு? நிக்கல் will have comparatively more allowed transitions. So option A is your correct answer. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் குரோமியம் கூட வந்து டெட்ராஹெட்ரலில் தானே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஒய் குரோமியம் பி அண்ட் சி வந்து நாட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் வந்து எப்போவுமே நிக்கல் வந்து +2 ஜியோமெட்ரியில் இருந்தாலே இட் வில் பி இன் அ டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி தான். பட் குரோமியம் வந்து சம்டைம் இட் கேன் எக்ஸிஸ்ட் இன் அ ஸ்கொயர் பிளேனர் ஜியோமெட்ரியில் கூட எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நிக்கல் 2+ பார்த்தீங்கனாலே நிக்கல் 2+ ஃபார்ம் ஆகுது அண்ட் இட் ஹாஸ் 4 ligands. அப்படின்னா என்னது? ஸோ நிக்கல் 2+ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அண்ட் இட் ஹாஸ் 4 ligands. அப்படின்னா என்ன? That will show strong tetrahedral geometry. It will show strong tetrahedral geometry. ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினோட கீ கான்செப்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் பேஸில் தான் வந்து அந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஆன்சர் பண்ணணும். இப்படி ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த கொஷினோட குவிக் அப்ரோச். ஓகேவா? நெக்ஸ்ட் கேட் 2021 எக்கச்சக்கமாக கொஷின்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க. ஓகே. இதில் வந்து என்னென்னா அகைன் இங்கே வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 6 to 9 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 6 கொஷின்ஸ் வந்து டி பிளாக்ஸில் அண்ட் தென் 2 or 3 கொஷின்ஸ் வந்து எஃப் பிளாக்ல வந்து கேட்டிருந்தாங்க. திஸ் இஸ் ஒன் சச் கொஷின். ஸோ இது வந்து என்னென்னா எம்எஸ்கியூ கொஷின். ஓகேவா? த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி ஆக்டினைட்ஸ். ஸோ ஆக்டினைட்ஸ்னா என்னது? ஆக்டினைட்ஸ்னா வந்து லாந்தனைட்ஸில் என்ன இருக்கும்? 4f ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். ஆக்டினைட்ஸில் வந்து என்ன இருக்கும்? 5f ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? The 5f electrons of actinides are bounded less tightly than 4f electrons. ஸோ ஆக்டினைட்ஸ் போகும்போது என்ன ஆகும்? சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? லாந்தனைட்ஸை விட என்ன ஆகுது? லாந்தனைட்ஸை விட ஆக்டினைட்ஸ் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து லெஸ் நியூக்ளியஸ் கூட வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து பவுண்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ 5f எலக்ட்ரான்ஸ்லாம் என்னவா இருக்கும்? நியூக்ளியஸ் கூட வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பவுண்ட் ஆகிருக்காது. ஏன்னா வந்து என்ன ஆகுது? ஆக்டினைட்ஸ் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிரான்ஸ் யுரேனியம்
elements are prepared artificially. It's true. And all actinides are radioactive. That is also true. And என்ன கொடுத்துருக்காங்க, actinides do not exhibit actinide contraction. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துட்டாங்க. இங்கே ஆக்டினைட்ஸ்னு சொல்கிறாங்க, ஆக்டினைட்ஸ் வந்து ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன் காட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே டி இஸ் ராங். ஆப்ஷன் ஏபிசி the correct answer. Option ABC is the correct answer. So next question வந்து GATE 2022, sorry GATE 2020. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, the experimental magnetic moment of hydrated salt of EU3 plus is slightly different from the calculated values. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து calculate பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்டலாகவும் calculate பண்ணியிருக்காங்க, தியரட்டிக்கலாகவும் ஃபார்முலா யூஸ் பண்ணி calculate பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குன்னா, ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. இட் இஸ் நாட் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் நாட் சேம்னு சொல்லிட்டாங்க. the difference is due to. ஸோ எதனால இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டை வந்து எப்படி இது பண்ண, ஸோ ஓகே, ஸோ EU3 ப்ளஸ்ன்றது என்னது, இட்ஸ் அ லாந்தனைட், இட்ஸ் அ எப் பிளாக் எலிமெண்ட், இட் பிலாங்ஸ் டு லாந்தனைட்ஸ், லாந்தனைட்ஸ்லேருந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஆக்டினைட்ஸ்லாம் வந்து டிப்பிக்கலாக, அதாவது அட்டாமிக் நம்பர் வந்து ஜாஸ்தியாக இருந்தால், ஸோ ஹை அட்டாமிக் நம்பர் இருந்தால் என்ன ஆகும்னா, ஹை அட்டாமிக் நம்பர் இருந்தால் என்ன ஆகும், எல்எஸ், அதாவது ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ், ஆர்பிட்டல் எல்எஸ் கப்ளிங் வந்து, எல்எஸ் கப்ளிங் வில் பி வீக், எல்எஸ் கப்ளிங் வில் பி வீக். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பிகர் சைஸ், எல்எஸ் கப்ளிங் வில் பி வீக்காக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ், ஸ்பின் ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா வீக்காக இருக்கும். ஸோ ஆக்டினைட்ஸில் வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஜேஜே கப்ளிங்கை தான் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் கம்பேர் டு யர் ரசல் சாண்டர் கப்ளிங். ரசல் சாண்டர் கப்ளிங்னா என்னது, இட்ஸ் நத்திங் பட் யர் எல்எஸ் கப்ளிங். ஓகேவா? ஸோ லாந்தனைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ப்ரிடாமினென்ட்லி ஷோன் இன் actinides. ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வில் ஷோ எல்எஸ் கப்ளிங். டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து வில் ஆல்வேஸ் ஷோ எல்எஸ் கப்ளிங், அதாவது ரசல் சாண்டர் கப்ளிங்ஸ் வந்து காட்டும். பட் லாந்தனைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் பிட்வீன் டி பிளாக் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, இது வந்து என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஜேஜே கப்ளிங் இல்லாமல், பிகாஸ் இதோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னது, கம்பேரிட்டிவ்லி லெஸ், ஆக்டினைட்ஸோட கம்பேர் பண்ணும்போது லாந்தனைட்ஸ் வந்து ஸ்மால் தான். ஸோ இது நம்ம வந்து அந்த கொஷனில் தெளிவாகவே பார்த்தோம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா வந்து ஜேஜே கப்ளிங் இருக்கிறதுனால மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட் ஹையர் ஜே லெவல்ஸ் வியா தெர்மல் எக்ஸைட்டேஷன். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, தெர்மலி வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, எக்ஸைட் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் எக்ஸைட்டேஷனால என்ன ஆகுது, ஹையர் லெவல்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய டெபாசிட் ஆகுது, தட் மீன் பாப்புலேட் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்னது, திஸ் இஸ் லைக் அ ஸ்லைட், this shows slight JJ coupling. ஸோ ஸ்லைட் JJ coupling வந்து காட்டுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் எஃப் ஆர்பிட்டல், ஸ்ட்ராங் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங், பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எஃப் ஆர்பிட்டல். ஸோ இது எல்லாமே வந்து எதில் வரும்னா, எல்எஸ் கப்ளிங்கில் தான் வரும். ஸோ எல்எஸ் கப்ளிங்கில் வந்து எல்எஸ் கப்ளிங் வில் பி ஈக்குவல் டு யுவர் கேல்குலேட்டட் வேல்யூஸ். மேக்னெட்டிக் மூமெண்ட் கேல்குலேட் பண்ண வேல்யூஸஸில் வந்து ஈக்குவலாகவே இருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் வில் பி ஈக்குவல் டு யுவர் கேல்குலேட்டட் வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேட் 2019 என்ன கொடுத்துருக்காங்க, த ரேட் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இஸ் லோவஸ்ட் வென் எக்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்கணுன்னா, என்ன ரியாக்ஷன் இங்கே வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இன்னர் ஸ்பியர் மெக்கானிசமா ஆர் அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசமானு பார்க்கணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம் எப்போ பாசிபிள்னு தெரியும், போத் ரியாக்டிங் காம்ப்ளெக்ஸ் ஷுட் பி இனர்ட்டாக இருக்கணும். ரெண்டு காம்ப்ளெக்ஸுமே வந்து என்னவா இருக்கணும், இனர்ட்டாக இருக்கணும். அண்ட் தென் வந்து என்ன இருக்கணும், சிமிலர் லிகான்ஸாக வந்து இருக்கணும். ஓகே, மெட்டல் கேன் பி டிஃப்ரெண்ட், லிகான்ஸ் ஷுட் பி சேமாக இருக்கணும். லிகான்ஸ் வந்து சேமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம் இருக்கும். ஸோ இங்கே என்ன கிடையாது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லேயுமே வந்து லிகான்ஸ் வந்து சேம் கிடையாது. ஸோ திஸ் கேன் நாட் பி
outer sphere mechanism. This is a inner sphere mechanism. Okay, so inner sphere mechanismக்கு நம்ம என்னென்ன ரூல்ஸ் பார்த்தோம்? inner sphere mechanismக்கு என்ன ரூல் பார்த்தோம்? It should have at least one labile complex அது இருக்கணும். at least one labile complex இருக்கணும். Okay, and then it should have at least one bridging ligand. ஸோ இதுதான் வந்து inner sphere mechanism ஓட criteria conditions. bridging ligand இருக்கணும். ஓகே, one bridging ligand. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஷனில் the rate of the redox reaction is slowest when. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 bridging ligands கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்னர் ஸ்பியர் ரியாக்ஷன் வந்து எப்போ வந்து ஸ்லோவஸ்ட்டாக இருக்கும்? ஸோ எந்த பிரிட்ஜிங் லிகாண்ட் இருந்தால் இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கோபால் 3+ காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கோபால் 3+ காம்ப்ளெக்ஸ்னா என்ன? இட்ஸ் அ D6 1. ஓகே, அண்ட் குரோமியம் 2+. குரோமியம் 2+னா என்ன? இட்ஸ் அ D4 1. ஸோ குரோமியம் D4னா எப்படி இருக்கும்? 1 2 3. So chromium will have D4. So this is a labile complex. ஏன்னா இங்க என்ன இருக்கு? EG orbitals-ல electrons வந்து இருக்கு. Electron in EG orbital. So this is a labile complex. ஓகேவா? inner sphere mechanism ஓட இந்த criteria வந்து follow ஆயிடுச்சு. இப்போ என்ன இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒன் bridging ligand இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? bridging ligandல Cl- is a very good bridging ligand தெரியுமா? Cl- acts as a good bridging ligand-ஆ வந்து ஆக்ட் ஆகும். bridging ligand-ஆ வந்து ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cl- can easily give electron. ஸோ Cl- வந்து என்ன பண்ணும்? கேன் ஈஸிலி கிவ் எலக்ட்ரானை வந்து காம்ப்ளெக்ஸ்க்கு தர முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து வாட்டர் கொடுத்துருக்காங்க, H2O, NH3 கொடுத்துருக்காங்க, and then Cl- கொடுத்துருக்காங்க, and then வந்து N3- நைட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி என்ன நைட்ரேடும் என்னது N3- இருக்கா, இட் கேன் ஆல்சோ கிவ் எலக்ட்ரான் ஈஸிலி. ஸோ இப்போ இது ரெண்டுமே என்ன ஆகும்? Cl- or N3- இருந்தால் இன்னர் ஸ்பியர் மெக்கானிசம் வந்து என்ன ஆகும்? ஸோ இன்னர் ஸ்பியர் மெக்கானிசம் வில் பி ஃபாஸ்டஸ்ட். இன்னர் ஸ்பியர் மெக்கானிசம் வில் பி ஃபாஸ்டராக இருக்கும், வில் பி ஃபாஸ்டஸ்டாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி cannot be the answer. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இப்போ வந்து வாட்டர் அண்ட் அமோனியா. ஸோ வாட்டர் அண்ட் அமோனியா தான் நம்ம இப்போ வந்து பார்க்கணும். இது ரெண்டுத்தில் வந்து எது வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தா ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து Cl- ஓட லைக் பிரிட்ஜிங் லிகாண்டோட ஆர்டர் பார்த்தோம்னா திஸ் வில் பி ஃபார்ம் ஆஸ் திஸ் வில் கேன் எக்ஸிஸ்ட் ஆஸ் OH- வந்து இட் கேன் எக்ஸிஸ்ட். அண்ட் நைட்ரஜன் என்ன இருக்கும்? நைட்ரஜன் வில் ஹாவ் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ பேசிக்கலாக என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம வந்து வாட்டர் வந்து எப்படி டொனேட் பண்ணும்? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து டொனேட் பண்ணி ஆகணும். ஸோ இன்னர் ஸ்பியர் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும்னா என்ன ஆகணும்? இன்னர் ஸ்பியர் மெக்கானிசம்க்கு எலக்ட்ரான்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்? திஸ் கேன் ஃபார்ம் அ பாண்ட் வித் தி அதர் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அண்ட் H2O வந்து அப்போ என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? H2O வந்து OH- வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நைட்ரஜன் வந்து என்ன பண்ண முடியும்? நைட்ரஜனில் இருக்க லோன் பேர்ஸ் தான் இட் கேன் டொனேட். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி OH- is more preferable compared to NH3. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து வாட்டர் மாலிக்யூல் ப்ரெசென்ட் ஆயிருந்தா இந்த காம்ப்ளெக்ஸும் வந்து என்ன ஆகும்? ஸோ CFSE வேல்யூ வந்து பார்க்கணும். ஸோ CFSE வேல்யூ ஆஃப் water is more compared to CFSE value of ammonia in this complex. Okay, wow? So option B is the correct answer. Next, GATE 2020. Okay, GATE 2020 என்ன கேட்டிருக்காங்கன்னா the maximum number of microstates for day2 electronic configuration. Okay, microstates வந்து it's a kind of very important question. So number of microstates வந்து எப்படி calculate பண்ணலாம்? Number of microstates வந்து formula என்னன்னா is equal to
um, n factorial by n minus r factorial into r factorial. So n வந்து என்னதுன்னா total number of possible electrons, total number of possible electrons, r வந்து given electrons, given given value. ஸோ இங்கே வந்து given electrons என்னது? ஸோ இங்கே வந்து D2 சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ D ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாமா? ஸோ 10 ஃபேக்டோரியல் மைனஸ் இங்கே வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க? D2 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன 10 மைனஸ் 2. ஸோ n value is going to be 10 and r value is going to be 2 factorial into 2 factorial. So இதை எப்படி elaborate பண்ணலாம்? 10 into 9 into 8 factorial எழுதலாமா? This will be your 8 factorial into 2 into 1. So 8 factorial will be cancelled. 2, this is 5 time. So the maximum number of microstates in a for D2 molecule, for D2 electronic configuration is 45. Okay. Next question. This is from GATE 2019. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the number of possible optically active isomers for the complex. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிரர் வச்சிங்கன்னா ஸோ இங்கேயும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்குது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எத்திலின் டயமண்ட் இஸ் அ பைடென்டேட் லிகண்ட். எத்திலின் டயமண்ட் இஸ் அ பைடென்டேட் லிகண்ட். ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் இப்போ வந்து வேரியேஷன் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் ட்ரா கோபால்ட் NOO2 and then here comes your NH2 then cobalt இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா? ஸோ லெட்ஸ் சே இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் புட் திஸ் as a dash line below. So above this is in plane will be like this. ஓகேவா? ஸோ பைடென்டேட் லிகண்ட். ஸோ நைட்ரஜன் வந்து எப்படி இருக்கும்னா எத்திலின் டயமண்ட் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எத்திலின் டயமண்ட் வில் பி கனெக்டட் லைக் திஸ். ஓகே. ஸோ எத்திலின் டயமண்ட் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருந்தா என்ன பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் சென்டராக ஒரு பிளேன் வச்சேன்னா ஒரு மிரர் வச்சேன்னா என்ன ஆகும்? திஸ் இஸ் ரிஃப்ளெக்டிங். ஸோ அப்போ என்ன ஆகும்? திஸ் ஹேஸ் அ plane of symmetry. So this is not optically active. This is not optically active. Okay. அப்போ நெக்ஸ்ட் என்ன பாசிபிள் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cobalt, then we'll have our NO2, NH2, again have our cobalt, ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ என்னென்னா நைட்ரஜன், இந்த 2 நைட்ரஜன்ஸ், ஸோ நைட்ரஜன்ஸ் வந்து இருக்குது. எத்திலின் டயமினோட நைட்ரஜன்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா இந்த நைட்ரஜன் அண்ட் இந்த நைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் எத்திலின் டயமின் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் கனெக்ட் ஆகாமல் சிஸ்ல கனெக்ட் ஆகாமல் இட் வில் பி கனெக்டட் லைக் திஸ். ஸோ எத்திலின் டயமின் வில் பி கனெக்டட் லைக் திஸ். 2 எத்திலின் டயமின் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே. ரெண்டு சைடும் இதே மாதிரி கனெக்ட் ஆயிருந்தா என்ன ஆகிடும்? அகெயின் வந்து உங்களுக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். அகெயின் இட் வில் பி ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். அகெயின் இட் வில் பி ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். அதுதான் என்ன போட்டிருக்கேன்? நாட் ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு கோபால்ட்டில் மட்டும் எத்திலின் டயமண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கனெக்ட் ஆயிருந்தா என்ன ஆகும்? இதில் வந்து என்ன இருக்காது? நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, நோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அப்போ இது என்ன ஆகும்? திஸ் இஸ் ஆப்டிக்கலி active. ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா இன்னொரு பாசிபிள் நம்ம வந்து மிரர் இமேஜ் பாசிபிளா? ஸோ இதோட மிரர் இமேஜ் வந்து பாசிபிள். மிரர் இமேஜும் என்னவா தான் இருக்கும்? மிரர் இமேஜ் வில் ஆல்சோ பி ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். மிரர் இமேஜ் வில் ஆல்சோ பி ஆப்டிக்கலி ஆக்டிவ்.
ஸோ இதில் வந்து டோட்டலாகவே த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பாசிபிள். இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட், ஓகே இது வந்து தேர்ட். அப்போ ஃபோர்த் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கோபால்ட் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். NO2, NH2. ஸோ நம்ம இந்த காம்ப்ளெக்ஸோட எல்லா பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸையுமே வந்து இப்போ வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எஸ், திஸ் வில் form a bond like this. And nitrogen, இந்த nitrogen. இதில் டைமின் வந்து இந்த மாதிரி பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அகைன் இங்கே என்ன இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா this will form a bond like this. ஸோ இங்கே வந்து plane of symmetry வந்து present ஆயிருக்கு. இங்கே வந்து என்ன இருக்கு? Plane of symmetry present ஆயிருக்கு. ஸோ this is inactive. This is optically inactive. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் என்ன 1 and 2 ரெண்டு தான் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகே, திஸ் இஸ் 2. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் கேட்டால் என்ன சொல்லணும்? 1 2 3 4. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் வந்து 4 பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, GATE 2019 question. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the experimentally observed magnetic moment values which match well with the spin only values for the pair of aqueous ions. ஸோ இப்போ என்னன்னா இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸ்பின் ஒன்லி வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பின் ஒன்லி அண்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெஸ்ட் மேட்சாக இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இஸ் ரியலி ஈஸி. கரெக்டாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாந்தனைட்ஸ் அண்ட் டி பிளாக், எஃப் பிளாக் அண்ட் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து மிக்ஸ்டாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? குரோமியம் 3+ இருக்குது, கோபால்ட் 2+ இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரெண்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ குரோமியம் 3+னா என்ன? குரோமியம் 3+னா இட்ஸ் அ D3 சிஸ்டமா? குரோமியம் 3+ இஸ் அ D3 சிஸ்டம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்ன இருக்காது? T2G வந்து அன்சிமெட்ரியா இருக்காதா? T2G வந்து என்ன இருக்காது? T2G நோ T2G வந்து அன்சிமெட்ரியா இல்லை. ஸோ T2G வந்து சிமெட்ரிக்கா இருக்கு. ஸோ T2G சிமெட்ரிக்கா இருந்தால் என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வந்து ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நோ ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன். T2G அன்சிமெட்ரியா இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். T2G சிமெட்ரியா இருந்தால் என்ன இருக்காது? நோ ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ என்னக்கு வேல்யூஸ் தான் இருக்கும்? அப்போ வந்து என்ன இருக்கும்? நோ ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன்னா மியூ ஸ்பின் ஒன்லி will be equal to your mu effective மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ குரோமியம் 3+ வந்து கேன் பி அன் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கோபால்ட் 2+. ஸோ கோபால்ட் 2+னா என்ன? கோபால்ட் 2+ இஸ் நத்திங் பட் யுவர் D7 சிஸ்டம். D7 சிஸ்டம் வந்து எப்படி டினோட் பண்ணலாம்? ஸோ D7 சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ D7ல் வந்து என்ன இருக்குது? T2G அன்சிமெட்ரியா இருக்குது. T2G அன்சிமெட்ரியா இருக்குது. T2G அன்சிமெட்ரியா இருந்தால் என்ன இருக்கும்? ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் இருந்தால் என்ன இருக்கும்? மியூ ஸ்பின் ஒன்லி will not be equal to your மியூ எஃபெக்டிவ்க்கு ஈக்குவலாக இருக்காது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி cannot be the answer. ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இது ரெண்டு வந்து பாசிபிள். நெக்ஸ்ட் வந்து லுட்டீஷியம். ஸோ லுட்டீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் திஸ் இஸ் தி லாஸ்ட் லாந்தனைட். லாந்தனைட்ஸில் வந்து லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும்னா இட்ஸ் அ 4f14. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். அண்ட் தென் திஸ் வில் பி லைக் திஸ். ஸோ இதோட ஃபுல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 5d1 6s2ன்னு வந்து எக்ஸிபிட் ஆகும். ஸோ Lu3+ அப்படின்னா என்ன ஆகும்? 4f14 இருக்கும். ஓகே, இது வந்து 4f14 இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குது? கம்ப்ளீட்டாக ஃபில்டாக இருக்கா? ஸோ எஃப் ஆர்பிட்டல்ஸில் வந்து என்ன இருக்குது? எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. 1 2 3 4 5. ஸோ 3 2 1 0 -1 2 3. ஸோ எஃப் ஆர்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா 14 எலக்ட்ரான்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஃபில் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கிறதுனால என்ன இருக்காது? மியூ ஸ்பின் ஒன்லி வந்து இஸ் நாட் பாசிபிள். மியூ ஸ்பின் ஒன்லி வந்து என்னது? ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து என்னது? நாட் பாசிபிள். ஸோ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து பாசிபிளே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி cannot be the answer.
நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, கடோலியம் அண்ட் தென் டயஸ்போரியம் இது 2 தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது 2த்துக்கும் அட்டாமிக் நம்பர் என்ன குடுத்துருக்காங்க? 64 அண்ட் 65ன்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடோலியம் எடுக்கலாம். கடோலியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? Xenon. Xenon is your 54. Okay, xenon வந்து 54. And then we have our 5D1, 6S2, okay, 4F. So 4F ல எத்தனைன்னு calculate பண்ணலாம். இப்போ வந்து 5D4 54 55 56 57. So 57 57 இருக்கு. நம்மளுக்கு கடோலியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு தெரியும்? 64ன்னு தெரியும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? ஸோ கடோலியம் will have F4F7 வந்து எக்ஸிபிட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ கடோலியம் வந்து 4F7 இருக்கும். அப்போ கடோலியம் 3 ப்ளஸ் என்னவா இருக்கும்? திஸ் வில் பி 4F7 வந்து இருக்கும். Xenon அண்ட் 4F7 வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம அகெயின் ட்ரா பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இதில் வந்து 1 2 3 எத்தனை எலக்ட்ரான்ஸ்? ஆல் 7 எலக்ட்ரான்ஸுமே வந்து இந்த மாதிரி சிங்கிளி ஃபில்டாக இருக்கும். ஓகே, ஸோ கடோலியம் 3 ப்ளஸில் வந்து 7 எலக்ட்ரான்ஸுமே வந்து சிங்கிளி ஃபில்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து அகெயின் என்னது? உங்களோட ஸ்பின் வள்ளி வில் பி, இதில் வந்து பேரிங் வந்து பாசிபிள் இல்லை. ஸோ என்ன ஆகும்? மியூ ஸ்பின் வள்ளி வில் பி ஈக்குவல் டு மியூ எஃபெக்டிவ். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். இப்போ டயஸ்போரியம்னா என்ன? ஸோ டயஸ்போரியம்னா தட் இஸ் diasporium is nothing but xenon 54 55 56 57 57 plus 8. ஸோ இங்கே வந்து 7 இருக்கு. ஸோ கெடோலியம் இஸ் 64, டயஸ்போரியம் இஸ் 65ல. ஸோ இதில் வந்து 4F18 இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இங்கே வந்து பேரிங் அப் ஆயிருக்கும். ஸோ வந்து பேரப் ஆச்சுன்னா என்னது? எலக்ட்ரானிக் வந்து ஸோ இந்த மாதிரி பேரப் ஆயிருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த மாதிரி பேரப் ஆயிருந்தா என்ன ஆகும் உங்களுக்கு? அகெயின் ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேரப் ஆச்சுன்னா ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் இருந்தால் என்ன ஆகும்? மியூ ஸ்பின் ஒன்லி will not be equal to mu spin only will not be equal to your mu effective. ஓகேவா? ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இது வந்து நீங்கள் பொறுமையாக ஆன்சர் பண்ணணும். அதுக்கு பிறகு ஆன்சர் பண்ணாமல் வெயிட் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா யூ கேன் கிளியர்லி கெட் திஸ் மேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Gate 2019, this is a very easy question. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, தி டெல்லோ வேல்யூ ஃபார் நிக்கல் வாட்டர் காம்ப்ளெக்ஸ் வந்து 8500 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, தி டெல்லோ வேல்யூஸ் ஃபார் நிக்கல் Cl64 அண்ட் நிக்கல் அமோனியா காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து வாட்டர் காம்ப்ளெக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூஸ் வந்து ஹையராக இருக்குமா, டெல்லோ வேல்யூஸ் ஹையராக இருக்குமா, இல்லை டெல்லோ வேல்யூஸ் வந்து லோவராக இருக்குமா தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னது? நிக்கல் 2+ தான் இருக்குது, ஆக்டாஹைட்ரல் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா இது வந்து எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு -4. ஸோ எக்ஸ் வந்து வில் பி ஈக்குவல் டு +2ல இருக்கும். என்னது? அமோனியா இஸ் அ நியூட்ரல் லிகேண்ட். ஸோ நிக்கல் வில் ஹாவ் அ +2 சார்ஜ். இங்கேயும் அதே மாதிரி என்னது? வாட்டர்லேயும் வந்து நிக்கல் இஸ் +2 சார்ஜ். ஸோ நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ன தான் இது இருக்குது? லிகேண்ட்ஸ் தான் இருக்குது. Cl இருக்குது, அண்ட் தென் அமோனியா இருக்குது, அண்ட் தென் வி ஹாவ் வாட்டர் இருக்குது. ஸோ இதோட ஆர்டர் என்னன்னு பார்க்கணும். ஸோ இதோட ஆர்டர் என்ன பார்த்தீங்கன்னா, பை acceptors or pi acceptors are sigma donors. ஓகேவா? ஸோ Cl is a very good Cl is a very good sigma donor. Cl என்னது? It's a sigma donor. So sigma donor என்னது? Will have the least, and then comes your water and ammonia. Ammoniaல என்ன இருக்கு? நைட்ரஜன்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு, that can donate. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது? ஸோ இந்த வேல்யூ வந்து 8500ன்னு சொல்லிட்டாங்களா, 8500 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ NiCl4ல என்ன இருக்கும்? வேல்யூ வில் பி, எனர்ஜி வேல்யூ வில் பி லோவராக இருக்குமா? அண்ட் தென் NiH3ல என்னவா இருக்கும்? ஹையராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸ்பின்னர்ஸ்.
ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்டுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஐசோமெரிசம்ஸ் பார்த்தாச்சு. ஐசோமெரிசம் நான் ஒன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த மாதிரி லைக் அதே மாதிரி பாசிபிள் ஐசோமெரிசம்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணக்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஐசோமெரிசம்க்கு அப்புறமா வந்து சிஎஃப்எஸ்சி கால்குலேஷன்ஸ். ஸோ டி2ஜி அண்ட் இஜி வேல்யூஸ் வந்து போட்டு சிஎஃப்எஸ்சி கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் நம்ம வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலா பார்த்தோம். அண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் பார்த்தோம். அண்ட் தென் வித் வாட் வி saw. அண்ட் தென் நம்ம ரியாக்ஷன்ஸில் வந்து இன்னர் ஸ்பியர் மெக்கானிசம் அண்ட் அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம் அதுதான் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருப்பாங்க. அது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பெண்டிங்கில் இருக்குன்னா ஸ்பின்னல்ஸ். ஓகே, ஸ்பின்னல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதில் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பின்னல்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். எதெல்லாம் வந்து நார்மல் ஸ்பின்னல்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நார்மல் ஸ்பின்னல்ஸ் வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா வந்து ஸோ ஸ்பின்னல்ஸை வந்து பேசிக்கலாக AB2O4ன்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் வந்து ஸ்பின்னல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் டினோட் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்னா A2+ அண்ட் B3+ இருக்கும். ஸோ ஸ்பின்னல்ஸில் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லிகான்ஸ்க்கு நடுவில் மெட்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ லிகான்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். லிகான்ஸ்க்கு நடுவில் வந்து என்ன ஆகும்னா ஆக்டாஹெட்ரல் சைட்ஸ் அண்ட் டெட்ராஹெட்ரல் சைட்ஸ், அதாவது ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் ஸ்பேஸ் வந்து எப்படின்னா ஆக்டாஹெட்ரல்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சாரி திஸ் வில் பி கைண்ட் ஆஃப் டெட்ராஹெட்ரல். ஓகே, ஸோ இதே மாதிரி 3 டைமென்ஷனலில் இருந்தால் அது வந்து octahedral இருக்கும். ஓகேவா, A2+ will occupy your tetrahedral voids and B3+ will occupy your octahedral voids. ஸோ இது எப்படி பேஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா if if the metal has high CFSC value, then it tends to occupy octahedral sites. ஓகேவா, ஸோ சிஎஃப்எஸ்சி வேல்யூ வந்து எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், that will usually occupy your octahedral sites. ஸோ இதுதான் வந்து நார்மல் ஸ்பின்னல். ஸோ இன்வர்ஸ் ஸ்பின்னலில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஸ்பின்னலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஸ்பின்னலில் வந்து A2+ அண்ட் B3+ ரெண்டுமே வந்து என்ன ஆகும்னா டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆக்கிபை பண்ணும். அண்ட் தென் அதாவது half ஆஃப் B3+ வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆக்கிபை பண்ணும். அண்ட் தென் ரெஸ்ட் வந்து ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்லேயே தான் இருக்கும். திஸ் இஸ் O4- இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்வர்ஸ் ஸ்பின்னல்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஃபியூ எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. எக்ஸப்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது ஆர் என்ன சொல்லலாம்னா இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் இது வந்து ஷார்ட் ட்ரிக்ஸ் தான். ஓகேவா, இதெல்லாம் வந்து ஷார்ட் ட்ரிக்ஸ். இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா குரோமியம் அயன், ஸோ குரோமியம் 3+ல இருக்குன்னு வைங்க, குரோமியம் 3+ எல்லாமே என்ன ஆகும், இன் ஜென்ரல் இட் வில் பி அ நார்மல் ஸ்பின்னலாக தான் இருக்கும். இன் ஜென்ரல் வந்து குரோமியம் 3+ எல்லாமே என்னவா இருக்கும், நார்மல் ஸ்பின்னலாக இருக்கும். இட் வில் பி யுவர் நார்மல் ஸ்பின்னல்ஸாக வந்து இருக்கும். அண்ட் தென் கோபால்ட் 3+, ஸோ கோபால்ட் 3+ம் வந்து குரோமியம் 3+, கோபால்ட் 3+, இது ரெண்டுமே வந்து என்னென்னா இன் ஜென்ரலாக வந்து நார்மல் ஸ்பின்னல்ஸாக இருக்கும். அண்ட் தென் வி ஹாவ் அவர் Fe3+. ஸோ Fe3+ வந்து இன் ஜென்ரல் இட் வில் பி அ இன்வர்ஸ் ஸ்பின்னல். இன் ஜென்ரல் இட் வில் பி அ இன்வர்ஸ் ஸ்பின்னலாக வந்து இருக்கும். Fe3+ வந்து இன் ஜென்ரலாக வந்து இன்வர்ஸ் ஸ்பின்னலாக இருக்கும். பட் என்னென்னா Zn Fe2O4 இதில் வந்து என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரக்சரில் Fe3+ என்னவா இருக்கும், Fe3+ will exist as a நார்மல் ஸ்பின்னலாக வந்து இருக்கும். நார்மல் ஸ்பின்னலாக இருக்கும். And then comes your aluminum. So aluminum வந்து almost aluminum also will exhibit a Al3+ வந்து in general it's வந்து normal spinel. In general, or I'll write like this. So Al3+ வந்து in general வந்து
நார்மல் ஸ்பின்னலா தான் இருக்கும். எப்போ வந்து இதுவாகும்னா, நிக்கல் NI ம் யாஹ்! ஸோ NiAl2O4. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தா இது என்ன ஆகும்னா, திஸ் இஸ் பார்ஷியலி இன்வெர்ஸ் ஸ்பின்னலா இருக்கும். இது வந்து என்னன்னா, நார்மல் ஸ்பின்னலும் இல்ல, இன்வெர்ஸ் ஸ்பின்னலும் இல்ல. திஸ் இஸ் பார்ஷியலி இன்வெர்ஸ் ஸ்பின்னல். ஓகே. தீஸ் ஆர் ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வேற என்னெல்லாம் வந்து பார்ஷியல் இன்வெர்ஸ் ஸ்பின்னலா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீசியம். மெக்னீசியம் Fe2O4. அண்ட் தென் Mn மேக்னஸ் Fe2O4. ஸோ இது 2 இந்த காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? பார்ஷியலி இன்வெர்ஸ் ஸ்பின்னலா வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அலுமினியம் வந்து எதில வந்து மோஸ்ட்டா நார்மல் ஸ்பின்னலா இருக்கும்னா, நார்மல் ஸ்பின்னலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, COAl2O4. ஸோ இதில வந்து நார்மல் ஸ்பின்னலா வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ பேசிக்கலா நீங்க வந்து ஸ்பின்னல்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். யூ கேன் யூ கேன் அட்டெண்ட் திஸ் வென் யூ கேன் கிளியர் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? அமாங் தி ஃபாலோயிங் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் அ நார்மல் ஸ்பின்னல் இஸ். ஸோ இதில் எதுலலாம் வந்து நார்மல் ஸ்பின்னல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? Zn Fe2O4 is a normal spinel. Okay, option B is the correct answer. This is a normal spinel. And Mg Fe2O4 என்னது? நம்மளுக்கு என்ன தெரியும்? Mg Fe2O4 is a partial inverse spinel. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? Cobalt Fe2O4 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் காப்பர் Fe2O4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னன்னா, கொபால்ட் வந்து என்ன ஆகும்? ஸோ கொபால்ட் 2 ப்ளஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொபால்ட் 2 ப்ளஸ்லனா அதோட வேல்யூ என்ன? இட்ஸ் G7ல இருக்கும். அதே மாதிரி காப்பர் 2 ப்ளஸ்னா என்ன? காப்பர் 2 ப்ளஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும்? டி வேல்யூ வந்து இட் வில் பி D9ல வந்து இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் என்ன இருக்கும்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி இதோட சிஎஃப்எஸ்சி வேல்யூ வில் பி மோர். ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு கன்ஃபியூஸ் வித் தட் மச் லெவல். ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து வேணாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து கொஷின்ஸ் வந்து இந்த எக்ஸப்ஷனல் கேசஸில் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ எல்லா கொஷினுமே வந்து இந்த கேட்டகரிஸ்குள்ளே இருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தாலே போதும். யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் திஸ் ஒன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்? Zn Fe2O4 பார்த்தீங்கன்னா தட் இஸ் நார்மல் ஸ்பின்னர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ அண்ட் தென் என்ன இருக்கு? ஓகே. அண்ட் தென் ஆக்டாஹெட்ரல்ல வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. டேர்ம் சிம்பிள்ஸ். ஸோ அட்டாமிக் நம்பர் அண்ட் டேர்ம் சிம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அட்டாமிக் நம்பர் அண்ட் டேர்ம் சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, டேர்ம் சிம்பிள்ஸ் அட்டாமிக் நம்பர் அண்ட் டேர்ம் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்ஸ் சே வி ஹேவ் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் சே வி ஹேவ் திஸ் ஒன். ஸோ லெட்ஸ் சே வி ஹேவ் D2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 இருக்கு. ஸோ திஸ் வில் பி 2 1 0 -1 2. ஸோ இதோட எல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் வேல்யூ என்ன? எத்தனை ஆர்பிட்ஸ் ஃபில்லாக இருக்குது? 2 and 1 ஆர்பிட் ஃபில்லாக இருக்குது. ஸோ எல் வேல்யூ வில் பி 3. ஸோ எஸ் வேல்யூ என்ன? எஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அண்ட் ரெண்டுமே என்ன இருக்குது? ஹாஃப் ஸ்பின்னா 2 into 1/2. ஓகே. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ எஸ் வேல்யூ வந்து வில் பி ஈக்குவல் டு 1. ஓகே. டேர்ம் சிம்பிளை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, L2s+1 அண்ட் தென் ஜேன்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ 2s+1னா என்ன? ஸோ எஸ்னா வந்து எஸ் ஈக்குவல் டு 1, எல் ஈக்குவல் டு 3. ஜே வந்து என்ன சொன்னோம்? ஜே வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஜே வில் பி எல் மைனஸ் எஸ் இஃப் இட் இஸ் லெஸ் தென் ஹாஃப் எல். இங்கே லெஸ் தென் ஹாஃப் எல் இருக்கிறதுனால திஸ் வில் பி எல் மைனஸ் எஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேர்ம் சிம்பிள்ஸையும் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து கவர் பண்ணியாச்சு. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் post it in the groups. ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. திஸ் இஸ் கிரியேட்டட் ஃபார் திஸ் சேனல் ஒன்லி. ஸோ இங்கே வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஐ வில் ஆன்சர் இட் பர்சனலி ஆர் யூ கேன் ஜாயின் அண்ட் டெலிகிராம் குரூப். ஓகே. ஸோ இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ, like if you really understood and if you really want to support me, like this video, share and subscribe. So subscribe பண்ணி வச்சிங்கன்னா next videosum வந்து you can see. Okay. Thank you. Happy learning. I got exhausted.